ஆனா அந்த சமாதானத்தை தேடி ஓடி அதை பெற்றுக்கொள்ளாமலே இருக்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, பணத்தை அதிகமா செலவு பண்ணி எங்காவது கிடைக்குமான்னு சொல்லி ஓடிட்டே இருக்கிறாங்க. அப்ப பணம் விரயம் அதிகமாகுது. அவங்களுடைய பலன் குன்றிப் போகுது. போன காலங்கள் திரும்பி வரல. ஆனா நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானம் என்கிற ஆவியின் கனிய கலாத்தியர்ல வாசிக்கிறோம். ஆவியின் கனியாக கொடுத்திருக்கிறாருங்க. இந்த சமாதானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மன அமைதின்னு சொல்லலாம். இப்போ ஒரு மனுஷனுக்குள்ள மன அமைதி, சமாதானம் கிடைக்கணும்னா இயேசு கிறிஸ்துவ நம்புனா போதும், ஏற்றுக்கொண்டா, சொந்த இரட்சகராக அவரை ஏற்றுக்கொண்டா போதுங்க. அவருடைய சமாதானம் நமக்குள்ள வருங்க. அவருடைய சமாதானம் நமக்குள்ள வரும் பொழுது பயம் இருக்காது, திகில் இருக்காது, கலக்கம் இருக்காது, சந்தேகம் இருக்காது, பெருமை இருக்காது, மனமேட்டிமை இருக்காது, கெட்ட காரியங்கள் இருக்காது. இன்னும் சொல்லப்போனா பொல்லாப்புக்கு விலகி ஓடுகிறவளா நம்ம இருப்போம். இப்ப ஒரு மனுஷனுக்குள்ள சமாதானம் வரும் பொழுது அவன் ஆசீர்வாதமா இருக்கும், அவன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும்.